ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 4 லைனிங் ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட வந்து ஒரு 4-5 சாதா ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு லைனிங் எல்லாமே வந்து ஒட்டுக்கா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமே வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காப்பி மட்டும் நம்ம கட்டிங்கில் வந்து ஒரு காப்பி மட்டும் எடுத்து மீதி இருக்கிற 5 லைனிங்கே ஒட்டுக்கா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து வேலையை எப்படி செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு எந்த ஒரு வேலையுமே பெரிய விஷயமா வந்து தெரியவே தெரியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நியூ டெய்லரிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ தான் வந்து டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் வந்து நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான இது எல்லாமே நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒரு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே இந்த ஒரே பாட்டில் நம்ம வந்து முன்னேறிட்ட மாதிரி தான் நமக்கு ஒரு எண்ணம் வந்து வரும். ஆனால் வந்து அந்த தொழில் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி இடத்த வந்து கொண்டு வந்து கொடுக்காது. நம்ம அதுக்கான உழைப்பை வந்து அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த தொழிலே வேணாம், நம்ம வந்து கம்முனே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சில நேரத்தில் நமக்கு எண்ணத்தை வந்து கொண்டு வந்து விட்டுரும். இந்த தொழில் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, எல்லா தொழிலையுமே அப்படிதான். எனக்குமே வந்து ஆரம்பத்தில் நான் வந்து தைச்சி பழகி புதுசாக எல்லாத்துக்கும் தைச்சி கொடுக்குறப்ப நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம வந்து இனிமேல் நிறைய பேத்துக்கு தைச்சி கொடுப்போம், நிறைய வந்து சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் வந்து நாளாக தான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் நிறைய கஸ்டமர்கிட்ட வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை. தொழில் வந்து கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதும் கஷ்டம், அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதும் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது அதை விட கஷ்டம். அதில் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து திட்டு வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக தைச்சி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து நம்மளால் காசு வாங்க முடியாது, அதுவுமே கஷ்டம். இதுக்கு எதுக்குடா இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணும். அந்த மாதிரியெல்லாம் தோன்றப்ப நமக்கு இந்த வேலையே வேணாம், கம்முனே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கூட வரும். அந்த மாதிரி டைமு அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தாண்டி தான் வந்து ஆகணும். வேற ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வர கஷ்டம் எல்லாமே வந்து நம்மளை வந்து பக்குவப்படுத்துறதுக்காக மட்டும்தான். ஒரு தொழில் அப்படின்னா ஒரு தொழிலில் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து வரதான் வந்து செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். ஒரு நல்ல கஸ்டமரும் இருப்பாங்க, ஒரு கெட்ட கஸ்டமரும் இருப்பாங்க. நம்ம அவங்களையும் வந்து பார்த்து தான் ஆகணும். நமக்கு வந்து யார் செட் ஆகிறாங்களோ அவங்கள மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்றைக்குமே தொழில் செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட சரியா அவங்க காசு தர மாட்டேங்கிறாங்க, நமக்கு வந்து ஆரம்பத்தில் அது வந்து தெரியவே தெரியாது. முதல் தடவை கொடுக்கும்போது ஆமாம், அவங்கள்ட்ட ஒரு தடவை 2 தடவை துணி கொடுக்கும்போது தான் தெரியும். அவங்க வந்து துணி வாங்கிட்டு பாக்கி வச்சுட்டு போகிறது, அதுக்கப்புறமே நம்ம வந்து எவ்வளோ தடவை கேட்டாலும் அது வந்து தராமல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அப்போ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் பார்த்துட்டு அவங்கள வந்து ஸ்டார்டிங்லேயே அவாய்ட் பண்ணிடுறது பரவாயில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துல தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு இடம் வந்து வேணும். ஒரு தொழில் செய்கிறப்ப அது வந்து உங்கள் சொந்த வீடாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நிலையாக அங்கே தான் இருப்பீங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் கூட வாடகை வீட்டில் ரொம்ப வருஷங்கள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்தப்போ வருஷம் வீடு மாற்றிடுவோம். அப்போ எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வருவாங்க, அப்புறமே நான் வீடு மாற்றினதுக்கப்புறம் அந்த கஸ்டமரும் போயிடுவாங்க. திருப்பி நான் புது கஸ்டமர்ஸாக வந்து பிடிக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அதனால் வந்து ஒரு தொழில் செய்யும்போது நமக்கு ஒரு நிரந்தர இடம் இருந்தது அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். நம்ம எத்தனை இடத்துல மாறினாலும் நமக்கு ஒரு நிரந்தர இடம் வந்து இருக்கும் இல்லைங்களா, நம்ம தொழிலுக்காக. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி நம்ம வந்து கடை பார்க்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் அதிக பட்ஜெட்டில் வந்து பார்க்காதீங்க. உங்களால் வந்து ஒரு மாதம் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து வந்தாலும் சரி வரலனாலும் சரி கண்டிப்பாக வந்து எங்கே டெய்லர் கடை வச்சாலுமே வந்து வேலை வந்து வரும். அப்படி வேலை வந்தாலும் வரலனாலும் வராத பட்சத்தில்
விஷயத்தையும் நம்ம வந்து யோசிக்கணும். அப்படி வந்து வரலனாலும் அதை கொடுக்குற அளவுக்கு இப்போ ஒரு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்படியே நிரந்தரமாக வந்து அந்த தொழில் வந்து செய்ய முடியும். ஒரு சிலர் நிறைய இடமே வந்து நான் பார்த்துருக்குறேன். கடை வைப்பாங்க, வச்சுட்டு ஒரு 2-3 மாதம் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமே சரியாக ஒர்க் ஆகலை, நிறையா வந்து வேலை எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கடையை வந்து மாற்றிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. அதிகமான அமௌண்ட்டுக்கு கடை பார்க்குறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம்மி பண்ணிடணும். நம்ம இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும். இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 3000க்கு அதிகபட்சம் வாடகை கொடுத்ததே வந்து 2500 தான். 3000 கூட சரி ஓகே, ஒரு நாளைக்கு ரூ. 100 கணக்கு போட்டு நம்ம வந்து 3000 கொடுத்துடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கும் கடையும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட் வரையும் வேலை செய்கிறோம், ஒரு 7-8 மணி நேரம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது இல்லாமல் கூட நான் வந்து ஒரு 2-3 இடத்துல கடையை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து நிறைய இடத்துல கடை வந்து போய் பார்த்துட்டு நானும் வந்து எனக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் வந்து வீட்டுக்கே வந்து வந்துட்டேன். குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெருசாகணும். குழந்தைங்க எங்கள் பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8th போகிறான், தம்பி வந்து 4th தான். ஆனால் அவங்க வந்து நம்ம வீட்டில் தனியாக விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தனியாக இருந்துப்பாங்க. ஆனால் வந்து அக்கம் பக்கத்தில் வந்து இங்கே வீடு இல்லாத காரணத்தினால தனியாக அவங்களால வந்து நம்மளை விடவும் முடியாது. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். அவங்களோட படிப்புலேயும் கொஞ்சம் கவனம் நம்ம வந்து இருக்கணும். இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வேலை எல்லாமே அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்போ நம்மளோட தொழிலுக்கான ஏதாவது எஃபர்ட் போட முடியும். அது வந்து ஒரு மெயினான ரீசன். நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4 பேர்த்தையும் பற்றி யோசிக்கணும் இல்லைங்களா? அப்படி யோசித்தா மட்டும்தான் நம்மளும் வந்து நம்ம அந்த தொழிலையும் வந்து நம்மளால் செய்ய முடியும், நம்ம வீட்டையும் பார்த்து ரன் பண்ண முடியும். நான் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அவாய்ட் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து யாராவது நான் வந்து என்னால் எவ்வளோ வந்து கஸ்டமருக்கு நல்லா வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா ஸ்டிச் பண்ணி தான் வந்து கொடுக்குறேன். இது வந்து ஆரம்பத்தில் கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷங்கள் ஆக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இருந்தது. அது வந்து படிப்படியாக ஏன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணி இப்போ மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து வர்றது கிடையாது. அப்படியே வந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸு டைட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வந்து வரும். அது நான் வந்து அப்பயே வந்து பிடிச்சி கொடுத்துட்றது, ஒன்று பிரித்து கொடுத்துட்றது, அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறத நான் வந்து என்னோட முழு எஃபர்ட்டும் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய வேலையை நான் கடமைக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சதே வந்து கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த நிறைய டாக்டர் இருக்கிறாங்க. எல்லா டாக்டர்கிட்டையுமே வந்து போனால் சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு சில டாக்டர் வந்து செட் ஆவாங்க, ஒரு சில டாக்டருக்கு அவங்க கொடுக்குற டேப்லெட் வந்து செட் ஆகாது. எல்லாருமே வந்து டாக்டருக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்காங்க, ஆனால் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் செட் ஆகுது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்மளோட தையல் தொழிலுமே. நம்ம வந்து இந்த வேலையை வந்து செய்கிறப்ப ஒரு சிலரோட உடம்பு வாக்கு நமக்கு வந்து செட் ஆகும். நம்ம போடுற கட்டிங்க்கு ஒரு சிலரோடது வந்து கொஞ்சம் செட் ஆகாது. ஒரு சிலரோட உடம்பே வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு சில கஸ்டமர் எல்லாம் வந்து இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக கை வச்சா அது கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து அந்த கையை இப்படி மடக்கிட்டு இந்த இடத்துல வந்து சுருக்கம் வருது, இந்த இடத்துல வந்து லைட்டாக தான் வந்து இந்த நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா கையை இப்படின்னு ஆட்டுறோம் அசைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த துணி வந்து நமக்கு லைட்டாக வந்து அந்த சுருக்கம் வந்து வரதான் வந்து செய்யும். அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு நம்ம வந்து பொம்மைக்கு ஒன்றுமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கல. ஆனால் வந்து இதை புரிஞ்சிக்காம வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், அது வந்து சின்னதாக வந்து இப்படின்னு ஒரு சின்ன சுருக்கம் இந்த மாதிரிலாம் வரப்போ அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறப்ப நான் அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்கிட்ட எல்லாம் வந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இந்தாங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க, இதான் அளவு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வரவே வராது. என்னோடய ப்ளவுஸு பார்த்து தேங்க, அதை பார்த்து தேங்க, இதை பார்த்து தேங்க, அந்த துணி வந்து அந்த மாதிரி ஆயிரும், அது சுருக்கம் வந்துடும், அது மாதிரி தேங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நம்மளை வந்து தைக்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களோட ப்ளவுஸில் மட்டும்தான் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து வர்றது. அப்படி வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த மாதிரி கஸ்டமர்ஸே வந்து வச்சுக்கிறது இல்லை
இல்லைங்க வேலை இருக்குது முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்து இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரியும் டைலர் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் வந்து கிடையாது. நம்ம தைக்கிறது யார் யாருக்கு செட் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்மளோட கான்ஃபிடென்ட்டாக கொஞ்சம் அவங்க வந்து நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையை நமக்கே வந்து இல்லாமல் ஆக்கிடுவாங்க. அதுதான் வந்து ஒரு மெயினாக ரீசன் அந்த மாதிரி வாங்காததுக்கு காரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க இல்லைங்களா, இதோ அமௌண்ட் வந்து நீங்கள் தைச்சிட்டிங்களா இல்லையான்னு பார்க்கலாம் தான் வந்தேன், அமௌண்ட் எடுத்துகிட்டு வரல, சரி கொடுங்க நான் அப்புறமே தரேன், நாளைக்கு கொடுத்து விட்றேன், இல்லைனா ஜிபே பண்ணுறேன், ஃபோன்பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வந்து கிடையவே கிடையாது, யாருக்கும் கொடுக்கறதே கிடையாது. நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க, அதில் ஒரு 10 ரூபாய் லெஸ் பண்ண சொன்னால் கூட இல்லைங்க நான் லெஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். ஏன்னா வந்து நாளாக நாளாக அவங்களுக்கே வந்து அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு டைலர் கடைக்கு போனால் அவங்க ஒரு ஏதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு தைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 20 வருது சில்லறை வருது அப்படின்னா அந்த சில்லறையெல்லாம் அவங்க வந்து கொடுக்கறதே கிடையாது. அதுக்கும் உண்டான வேலையை வந்து செஞ்சு தான் வந்து வாங்கிக்கிறாங்க. நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பில் போட்டு கொடுத்துட்றது, இதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அப்படி வந்து பண்ணுறப்ப அதுக்கான உழைப்பும் வந்து லாஸ் ஆகுது தானுங்களே. இப்போ ஒருத்தருக்கு ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் கம்மி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர் இல்லை ஒரு 5 கஸ்டமர் வராங்க அப்படின்னா 20 30 இப்படியே லெஸ் பண்ணி வாங்கினா ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோ நமக்கு லெஸ் ஆகும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா அதுவே வந்து ஒரு 100 150 ரூபாய்க்கு பக்கமே வந்து லெஸ் ஆயிரும். அப்படி இருக்கிறப்ப நம்மளால் வந்து அந்த தொழிலை வந்து செய்யவே முடியாது. அதனால் எல்லா கஸ்டமர்ட்டையுமே வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிடுறது, நீங்கள் வேணும் அப்படின்னா இவ்வளோதான் அமௌண்ட்டு, நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறது. தைச்சி முடிச்சோடனே வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறது. அந்த மாதிரி வந்து யாராவது கஸ்டமர்ஸு ட்ரெஸ் கொடுத்துட்டு சரியாக வாங்காமல் இருந்தாலோ இல்லை சரியாக காசு தராமல் இருந்தாலோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸையும் ஆரம்பத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறமே அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப நமக்கே வந்து நம்மளோட தொழில் மேலே ஒரு ஆர்வம் இருக்காது செய்கிறதுக்கு. அப்போ எப்படி ஒரு எண்ணம் வந்து தோணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னடா அது நம்ம எவ்வளோ தான் தைச்சாலும் இந்த மாதிரி ஏதாவது பாக்கி வச்சுட்டு போயிடுறாங்க, நம்ம வந்து உழைச்ச உழைப்புக்கான கூலி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கணும், அப்படி கிடைச்சா மட்டும்தான் அந்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அதுவே சரியாக கிடைக்காதப்ப நம்ம என்ன வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து அதில் ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. ஆரம்பத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வருமா இல்லை வராதா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும். உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க, நீங்கள் நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு நினைங்க. இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரணும் அப்படிங்கிறதும் வந்து ஒன்றும் கிடையவே கிடையாது. உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி ஆர்டர்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு மனப்பூர்வமான ஒரு உண்மை அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா போட்டிகள் நிறைந்த உலகம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாமே வந்து ஒரு தெருவுக்கு இல்லைன்னா ஒரு ஊருக்கு ஒரு டைலர் தான் வந்து இருப்பாங்க. இப்போ ஒரு தெருவுக்கே 4-5 டைலர் வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க எல்லாத்துக்குமே வந்து வேலையும் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது, யாருக்கும் வந்து வேலை இல்லாமலும் வந்து கிடையாது. அப்படியே ஒரு வேளை அவங்க தைக்கிறது தெரில அப்படின்னா அவங்க வந்து தைக்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல அப்படிங்கிறதா ஒரு ரீசன். அவங்களுக்கு துணி வரல அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எனக்கு இங்கே யாருமே வந்து தெரியாது. எப்பயுமே வந்து இடம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறப்ப இப்போ தான் வந்து இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமே லேண்ட் வாங்கி வீடு கட்டி இங்கே வந்து நம்ம ஒரு நிறையான ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. அப்போ இங்கே வரப்போ இங்கே யாருக்குமே வந்து எங்களை தெரியாது. ஒரு புது இடம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து புதுசாக கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு பில் புக் வந்து அடிச்சிருந்தா அந்த பில் புக்கு தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்தது. மளிகை கடை ப்ளஸ் அதோட வந்து இங்கே வேலை செய்கிற ஒரு கடலக்கா மில்லு, அப்புறம் இங்கே டீச்சர்ஸ், சத்துணவு டீச்சர், ஸ்கூல் டீச்சர்ஸு, இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ரெகுலராக வாங்குகிற ஒரு பால் வாங்குகிற இடமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து மளிகை ஜாமான் வாங்குறது, டிஃபன் கடை, மெடிக்கல் ஷாப்பு, பெட்ரோல் பங்க்கு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்போ லேடிஸ் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம், இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறோம், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள்,
நாங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டு நாங்களே கொண்டு வந்து தைச்சு திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லி அந்த மாதிரியே வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சுதான். இந்த ஐடியா வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து பண்ணார். எனக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யார் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு கொடுக்க போகிறாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்து இருந்தது. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையோடு அவர் வந்து செஞ்சார். செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளாக நாளாக ஒவ்வொரு கஸ்டமர்ஸாக கால் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம போகிற வழி இருக்குது அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 15-16 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக கால் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்குமே வந்து ஆச்சரியமாக இருந்தது. இல்லை கொடுப்பாங்களா இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் இருந்தது. கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து நம்பி இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்தே வந்து வேலை வாங்கிக்கலாம், நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து வர ஆரம்பிச்சுது. அந்த நம்பிக்கை நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே சரி, நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து சுத்தமாக வந்து நமக்கு 1% கூட பலனே வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே வந்து இழக்காதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு வேலை வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வேலை வரும் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு ட்ரெஸ் தைச்சி கொடுக்கறதுக்கும் கடமைக்கு நீங்கள் உங்கள் வேலையை செய்யாதீங்க. ஒவ்வொரு தொழிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே அந்த மாதிரி வந்து பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பிடிச்ச வேலையை செய்கிறது அப்படிங்கிறதும் வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு கிஃப்ட்டு தான். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை உங்கள் வேலை பிடிக்கல அப்படின்னாலும் அதை பிடிச்சி செய்ய பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்கவும் முடியும், மேலுக்கு மேலும் முன்னேறவும் முடியும். அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நடந்திருக்கும் அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியும் நான் வந்து நிறைய வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த துண்டெல்லாம் வாங்கி தைக்கிறது, தாவணிக்கெல்லாம் லேஸ் வச்சு தைக்கிறது, பாவாடை சட்டை தைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது, அந்த கல்யாண பை, அப்புறம் வந்து அந்த மாதிரி அந்த மஞ்சள் பை, இந்த மாதிரி வந்து பையெல்லாம் தைச்சி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும், யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் வந்து விசாரிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஆர்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது அடுத்த கட்டமாக நமக்கு வேலை வரல அப்படின்னா நம்ம எப்படி வந்து வேலையை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ நமக்கு துண்டு, அப்புறம் வந்து அந்த கிச்சன் டவல், இந்த மாதிரி வந்து நிறையா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறது நம்ம வந்து டைரெக்டாக வந்து அவங்களையே காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்கிட்டு, ஏன்னா வந்து ஒரு வேளை அவங்க பொருளை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டோம் அப்படின்னா, எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து முதல்ல வந்து நம்மளை கட்ட சொல்கிறாங்க. அது கட்டினதுக்கப்புறம் தான் அவங்க நம்மளை நம்பி வந்து பொருளே கொடுக்குறாங்க. நம்ம வந்து அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்பி கொண்டு போய் அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். திருப்பூர் சைட்லேயும் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரூர் சைட்லேயும் இருக்குது. அப்புறம் அதுக்கு மேலே நமக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு கடைகள்லையும் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். என்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உட்காந்த இடத்துலையே நமக்கு எல்லாமே தேடி வரும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து வரவே வராது. அதுக்கான உழைப்பை நம்ம போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து முன்னுக்கு வர முடியும். அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதை நீங்கள் எத்தனை பேர் வந்து ரியலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியலை. நம்ம இன்றைக்கி சும்மாவே இருக்கிறோம், நமக்கு ஒரு 1000 ரூபா வேணும் அப்படின்னா வருமா? வரவே வராது. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 5 ஜாக்கெட்டாக தைச்சேன் அப்படின்னா தான் எனக்கு ஒரு 500 ரூபா வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த வருமானம் வந்து வராது. நான் தான் டெய்லியும் தைக்கிறேனே, இன்றைக்கி வருமானம் வரும் அப்படின்னு நினச்சேன்னா வரவே வராது. இன்றைக்கான வேலையை நான் செஞ்சால் மட்டும்தான் இன்றைக்கி எனக்கு வந்து வருமானம் வரும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பித்தது தான் இந்த டைலரிங் ஒர்க்கை. ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 5 ப்ளவுஸாவது நான் வந்து கம்மி இல்லாமல் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே அதிகமாக நான் தைக்கிறதா இருந்ததுன்னா ஒரு 8 ப்ளவுஸு 9 ப்ளவுஸு அந்த மாதிரி கூட நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். அதே டைமும் நம்மளோட ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கொஞ்சம் ஏஜ் இருக்கும்போது நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 கிட்ட இல்லை 30க்கு மேலெல்லாம் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைகால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, இந்த மாதிரி வந்து எல்லா வலியுமே எல்லா பிரச்சனையுமே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடம்பையும் நம்ம வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும்.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா கட்டிங் ஒர்க்கும் வந்து முடிச்சதுக்கப்புறமே இப்போ மொத்தமாக வந்து நான் ஒரு 4 லைனிங்கும் 5 சாதாவும் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.